இந்த சாப்டர்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, PHP ஃபங்ஷன்ஸ் அண்ட் PHP அரேஸ். ஸோ PHP ஃபங்ஷன் அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்ல. நார்மலா எப்படி நம்ம ப்ரோகிராமிங் லாங்குவேஜ்ல ஃபங்ஷன் கிரியேட் பண்ணுவோமோ, அதே மாதிரி தான் PHPலயும் ஃபங்ஷன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஃபங்ஷன் அப்படிங்கிற கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம ஃபங்ஷன் கிரியேட் பண்ணுவோம். ஆஸ் யூசுவல் வந்து எப்படி ஒரு PHP ஃபங்ஷன் நம்ம வந்து ரிட்டர்ன் டைப்ல கிரியேட் பண்றோம், எப்படி அதுக்கு பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்றோம், எப்படி அதுக்கு ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்றோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வந்து PHP அரேஸ். ஸோ PHP அரேஸும் அதே மாதிரி தான். எப்படி வந்து PHPல ஒரு அரே கிரியேட் பண்ணுறோம், எப்படி அதுக்கு அரேல இருக்க எலிமெண்ட்ஸ் வந்து ஈஸியாக ஃபெட்ச் பண்ணுறோம், அது எப்படி ரிட்ரைவ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த PHP அரேஸில் வந்து என்ன கான்செப்ட்ஸ் எப்படி பார்ப்போம், அப்படி எப்படி மல்டி டைமென்ஷனல் அரேஸ் நம்ம கிரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இதெல்லாம் வந்து அட்வான்ஸ் டாபிக்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ பழைய லாங்குவேஜ் நம்ம பார்த்துருப்போம், எப்படி வந்து அரேஸில் இருக்க எலிமெண்ட்ஸை டிஸ்பிளே பண்ணுறதுக்காக ஃபார் ஈச் அப்படிங்கிற கான்செப்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ அதே மாதிரி PHPயில் நம்ம ஃபார் ஈச் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபார் ஈச் அப்படிங்கிற எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அரேல இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஃபார் ஈச் அப்படிங்கிற ஒரு லூப் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ வந்து நீங்கள் கேட்கலாம், எதுக்காக PHP வந்து நம்ம வெப் சர்வர் சைட் லாங்குவேஜ் நம்ம சொல்கிறோம், பட் வந்து நார்மலாக ஆப்ஜெக்ட் ஓரியன்டடில் யூஸ் பண்ணுற மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம் இதெல்லாம். பட் வந்து PHP வந்து வெப் சர்வீஸ் லாங்குவேஜ், அதாவது வெப் சர்வர் சைட் லாங்குவேஜ் அப்படிங்கிறோம். பட் எதுக்காக நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் வந்து நம்ம வந்து எதுக்காக இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து பேசிக் பில்டிங் பிளாக், அதாவது வந்து நம்ம வந்து டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறதுனாலும் சரி, இல்லை கன்சோல் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணாலும் சரி, இல்லை வெப் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணாலும் சரி, பட் இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம வெப் அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணுவோம், அரேஸும் வந்து நம்ம வெப் அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து இது நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு கன்சோல் அப்ளிகேஷனாக தான் பார்த்துட்டு இருக்கோம் PHP. அதாவது வந்துட்டு ஜஸ்ட் வந்து மெத்தட்ஸ் கால் பண்ணி அதோட அவுட்புட்ஸ் வந்து எக்கோ ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி டிஸ்பிளே பண்ணுறதுக்காக தான் பார்த்துட்டு இருக்கோம். பட் ஃபியூச்சர் வந்து எப்படி வந்து இதை வச்சு யூஸ் பண்ணி அட்வான்ஸ், அது வந்து எப்படி ஒரு டைனமிக்காக ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிற நம்ம வந்து லாஸ்ட்டாக கண்டிப்பாக ஒரு ப்ராஜெக்ட்டில் பார்ப்போம். ஸோ வந்து நான் எதுக்காக அதை முன்னாடியே சொல்கிறேன் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து இது வந்து பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டியாக இருக்கும். அதாவது வந்துட்டு இதுவும் பார்க்க லைக் ஜாவா மாதிரி தான் இருக்குது, C# மாதிரி தான் இருக்குது, C++ மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நெக்லெக்ட் பண்ணலாம். பட் வந்து இது வந்து அதை விட எல்லா அட்வான்ஸ் ஃபீச்சரும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து நம்ம வந்து ப்ரீவியஸ் சாப்டர்ல வந்து ஒரு ஃபார் லூப் பார்த்தோம், ஒரு வேரியபிள்ஸ் அசைன் பண்ணுறதை பார்த்தோம். இது வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வந்து நமக்கு அவுட்புட் கிடச்சிருச்சு. இதுவே வந்து நம்ம வந்து லைக் ஜாவாவோ இல்லை C# எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு பில்டு கொடுத்து அதை வந்து கம்பைல் ஆகணும். கம்பைல் ஆனதுக்கப்புறம் தான் அந்த அவுட்புட்ஸ் கிடைக்கும். பட் வந்து PHPயில் பார்த்தோம்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வந்து கிடச்சிருது. எதனால் அப்படின்னு பார்த்தா PHP வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஜஸ்ட் வந்து இது ஒரு வந்து டிரான்ஸ்லேஷன் இன்டர்பிரேஷன் லாங்குவேஜ். ஸோ வந்து நம்ம PHP ஃபர்தராக வந்து எப்படி ஒரு டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே பார்க்கலாம். ஸோ அதை நான் வந்து இப்போ வந்து எப்படி வந்து ஃபங்க்ஷன்ஸ் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம், அரேஸ் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ வந்து PHP ஃபங்க்ஷன்ஸ். ஸோ PHP ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது ஃபஸ்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுக்கு வந்து ஃபங்க்ஷன் அப்படிங்கிற ஒரு கீவேர்டு இருக்குது. ஸோ ஆஸ் யூஷுவல் வந்து பழைய லாங்குவேஜில் வர மாதிரி தான். ஸோ ஃபங்க்ஷன் இப்போ வந்து மை ஃபங்க்ஷன் அப்படிங்கிற நம்ம கொடுத்துட்டோம். ஸோ மை ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுத்தோன்னா நமக்கு வந்து ஃபங்க்ஷன்ஸ் கிரியேட் ஆகிடும். ஸோ ஆஸ் யூஷுவல் வந்து நம்ம பிளாக்ஸ் யூஸ் பண்ணிட்டோம். ஸோ ஃபங்க்ஷன் மை ஃபங்க்ஷன் நம்ம கொடுத்த உடனே இந்த இடத்துல வந்து நம்ம என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாலும் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து என்ன கொடுக்கலாம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரு எக்கோ ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம். ஸோ எக்கோஸில் வந்து திஸ் இஸ் மை ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். ஸோ வந்து ஒரு எக்கோ ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டோம். இல்லை வந்து வேறு ஆப்ரேஷன்ஸ் ஏதாவது நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா கூட நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனில் வந்து ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து ரிட்டர்ன் 0 அப்படிங்கிறது கூட நம்ம கொடுக்கலாம். ஸோ வந்து எப்படி இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் வந்து ரொம்ப சிம்பிள் தான். இப்போ வந்து இந்த ஃபங்க்ஷன் நேமை நம்ம கால் பண்ணோம் அப்படின்னாலே வந்துட்டு இந்த ஃபங்க்ஷன் வந்து நமக்கு கால் ஆகிடும். ஸோ இதோட அவுட்புட்ஸ் எப்படி வரும் அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண திஸ் இஸ் மை ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது வந்து நமக்கு கரெக்டாக ஒர்க் ஆகிடுச்சு. ஸோ இந்த ரிட்டர்ன் 0 அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒர்க் ஆகலை. எதனால் அப்படின்னு பார்த்தா PHPயில் வந்து மெத்தட் செயினிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. மெத்தட் செயினிங் அப்படிங்கிற கான்செப்ட் என்னன்னா வந்து ஒரே டைமில் வந்து ஒரு 10 மெத்தடை கால் பண்ண முடியும். ஸோ அந்த 10 மெத்தடை கால் பண்ணுறப்போ வந்து இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தா வந்து செயின் பை செயின் ரியாக்ஷன். அதாவது வந்துட்டு இப்போ நார்மலாக ஒரு ட்ரெயின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு ஸோ வந்து இன்ஜினுக்கு பின்னாடி ஒரு பிளாக் வரும். ஸோ அந்த பிளாக் வந்து இன்னொன்று ஜாயின் ஆகிருக்கும். ஸோ வந்து இப்போ நடுவில் ஏதாவது ஒன்று கட் ஆகிடுச்சு அப்படின்னா வந்துட்டு மற்றது எல்லாமே வந்து கட் ஆகிடும். ஸோ அதே மாதிரி அந்த மெத்தட் செயினிங் கான்செப்ட் வந்து எப்படி நம்ம ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னா இப்போ வந்து ஒரு மெத்தட் வந்து ஒரு டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணுச்சு அப்படின்னா அந்த ரிட்டர்ன் பண்ணுற டேட்டாவை தான் வந்து அடுத்த மெத்தட் ப்ராசஸ். ஸோ அதே மாதிரி அந்த மெத்தட் வந்து ஒரு டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணும், அதுதான் வந்து அடுத்த மெத்தடை ப்ராசஸ் பண்ணும். ஸோ இதனால் இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறப்ப வந்துட்டு இது செயினிங்காக வந்து ஒரு மல்டிபிளாக ஒரு 7-8 மெத்தட்ஸ் வந்து இது வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். சப்போஸ் நடுவில் ஒரு மெத்தட் வந்து ஏதாவது ஒரு டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணல அப்படின்னா வந்துட்டு இந்த மெத்தட் வந்து கால் ஆகிறது வந்து ஸ்டாப் ஆகிடும். ஸோ இதை வந்து மெத்தட் செயினிங் அப்படிங்கிற சொல்லுவோம். ஸோ அந்த மெத்தட் செயினிங் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து மோஸ்ட்லி வந்து எல்லா லாங்குவேஜஸ்லையுமே வந்து இது காமனாக இருக்கிற விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம வந்து மெத்தட் செயினிங் அப்படின்னு ஒரு டைப் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல என்னென்ன சஜஷன்ஸ் வருது பார்த்தீங்கன்னா மெத்தட் செயினிங் இன் ஜாவா, மெத்தட் செயினிங் இன் ஜாவா ஸ்கிரிப்ட், jQuery, PHP. ஸோ இது எல்லாமே வந்து சேம் கான்செப்ட் வந்து மல்டிபிள் லாங்குவேஜஸ் வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து PHPயில் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணுறது பார்த்தோம். எப்படி வந்து இந்த ஃபங்க்ஷனில் வந்து ஒரு பேராமீட்டர் வந்து பாஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு அடிஷன் ஃபங்க்ஷனுக்காக ஒரு ஆப்ரேஷன் எழுதலாம். ஸோ அடிஷன் அப்படிங்கிற நம்ம எழுதியாச்சு.
ஸோ இந்த இடத்துல வந்து 2 பேராமீட்டர் நம்ம பாஸ் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் $v1 $v2. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா வந்து இது ரெண்டுமே வந்து ஆர்குமெண்ட்ஸ், அதாவது வந்து ஒரு வேரியபிள் நம்ம பாஸ் பண்ணுற ஆர்குமெண்ட்ஸ். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ரிட்டர்ன் என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா $v1 + v2 அப்படிங்கிறது கொடுக்க போகிறோம். ஸோ ரிட்டர்ன் ஆஃப் v2 கொடுத்துட்டோம். ஸோ வந்து இந்த இடத்துல வந்து நம்ம இப்போ ஃபங்க்ஷனை கால் பண்ணுறது எப்படி கால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வந்து அடிஷன் ஆஃப் 2, 3 அப்படிங்கிற நம்ம கொடுத்துட்டோம். ஸோ ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணியாச்சு. இதோட அவுட்புட்ஸ் எப்படி வரும் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ வந்து நமக்கு எக்ஸாக்டாக இது வந்து டிஸ்பிளே ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணியாச்சு. ஸ்டில் நமக்கு திஸ் இஸ் மை ஃபங்க்ஷன் மட்டும்தான் ஒர்க் ஆகிருக்கு. பட் அந்த அவுட்புட் வந்து நமக்கு ஒர்க் ஆகலை. ஸோ எதனால் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ வந்து ஜஸ்ட் ரிட்டன் மட்டும் தான் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ரிட்டன் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து எக்கோ ஸ்டேட்மெண்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு ஸோ இந்த ரிட்டனான வேல்யூ வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ இதோட அவுட்புட்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ வந்து நம்ம பக்கத்தில் பார்த்தோம்னா 5 அப்படிங்கிற அவுட்புட் வந்திருக்கு. ஸோ எதனால் அப்படின்னு ஜஸ்ட் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறப்ப நமக்கு உள்ள இருக்க ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆச்சு. அது ரிட்டனான டேட்டா வந்து எந்த இடத்துல ரிட்டன் ஆயிருக்கு அப்படின்னு நமக்கு தெரில. ஸோ அதனால் வந்து இந்த எக்கோ நம்ம யூஸ் பண்ணனால அந்த ரிட்டனான டேட்டா வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகிடுக்கு. ஸோ இதே வந்துட்டு இந்த எக்கோ ஸ்டேட்மெண்ட் பதிலாக பிரிண்ட் ஆர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். அதாவது வந்து ராவா டேட்டாவை பிரிண்ட் பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட் வந்து எப்படி பிஹெச்பியில் வந்து அரேஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ பிஹெச்பியில் அரேஸ் எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிற பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் வந்து ப்ரிவியஸாக நம்ம வந்து இந்த டேட்டா டைப்ஸ் பார்க்குற மாதிரி இப்போ அதே மாதிரி தான் அரேஸ் நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஸோ A1 அப்படிங்கிறத கொடுத்து ஸோ அரே அப்படிங்கிற நம்ம கொடுத்துட்டோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தா நமக்கு வந்து ஒரு எம்டி அரே கிரியேட் ஆகிடுது. ஸோ இதுக்குள்ள நம்ம டேட்டாவை டேரெக்டாக பாஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அரே ஆஃப் 1, 2, 3 அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். இல்லை டபுள் குவாட்ஸ்குள்ள 1, 2 இப்படின்னு கூட நம்ம கொடுத்து நம்ம ஒரு அரே வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒரு சிங்கிள் டைமென்ஷன் அரே ஒன்று நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இதோட அவுட்புட்ஸ் எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் நம்ம வந்து எக்கோ ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியே இந்த அரேயில் இருக்க எலிமெண்ட்ஸ் நம்ம பிரிண்ட் பண்ண வைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் $A1 அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா 0th இண்டெக்ஸில் இருக்க எலிமெண்ட் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகிடும். ஸோ இப்போ வந்து நம்ம அதை ரிஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு இந்த 1 அப்படிங்கிற நமக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ இது வந்து கரெக்டாக ஒரு ஃபார்மேட்டிங் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து நமக்கு எந்த அவுட்புட் நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு தெரியும். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்லாஷ் நம்ம மென்ஷன் பண்ணியாச்சு. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம ஒரு ஸ்லாஷ் நம்ம மென்ஷன் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்லாஷ் மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஒரு ஸ்பேசிங் கிடச்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து 1 அப்படிங்கிற அவுட்புட் கிடச்சிருக்கு. ஸோ இந்த 1 அவுட்புட் எங்கே அப்படின்னு பார்த்தா இந்த இண்டெக்ஸில் இருக்கிற ஃபர்ஸ்ட், அதாவது வந்துட்டு அரே ஆஃப் 0 இருக்க இண்டெக்ஸில் இருக்க 1 அப்படிங்கிற வேல்யூ நமக்கு டிஸ்பிளே ஆகிடுக்கு. ஸோ இது வந்து ஒரு பர்டிகுலர் மெத்தட். இதே வந்துட்டு நம்ம வந்து எல்லா மெத்தட்ஸையும் வந்து அதாவது வந்து உள்ளே இருக்க அறையில் இருக்க எல்லா எலிமெண்ட்ஸையும் வந்து ஒரே இதில் டிஸ்பிளே பண்ண வைக்கணும் அப்படின்னா வந்துட்டு இந்த இடத்துல நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபார் ஈச் அப்படிங்கிற ஒரு லூப் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபார் ஈச்சில் வந்து இந்த இடத்துல வந்து வேரியபிள், அதாவது வந்து என்ன வேரியபிள் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ A1 அப்படிங்கிற கொடுக்க போகிறோம். ஸோ ஆஸ் அப்படிங்கிறது ஒரு கீவேர்ட். ஸோ இந்த இடத்துல வந்து என்ன கீ யூஸ் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் கே அப்படிங்கிறத நம்ம கொடுக்குறோம். ஸோ இந்த கே வச்சு நம்ம டிஸ்பிளே பண்ண வைக்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து ஈக்குவல் டு வேல்யூ அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். இல்லை வந்து கேன்னு கூட கொடுத்து ஜஸ்ட் நம்ம அதை ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ எதுக்கு அந்த ஈக்குவல் டு வேல்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா அந்த கீ பேர் வேல்யூஸ் நம்ம வந்து ப்ரீவியஸ் சாப்டர்ஸில் பார்த்துருப்போம். அந்த கீ பேர் வேல்யூஸ்க்காக தான் அந்த வேல்யூ அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ எக்கோ ஆஃப் கே அப்படிங்கிற நம்ம கொடுத்துட்டோம். ஸோ இதோட அவுட்புட்ஸ் எப்படி வரும் அப்படிங்கிறது இப்போ நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து 1, 2 அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ வந்து ஒவ்வொரு அரே வேரியபிள்ஸையும் நம்ம கால் பண்ணுறதுக்கு பதிலாக ஜஸ்ட் ஃபார் ஈச் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு ஈஸியாக டேட்டாஸ் வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இதான் வந்துட்டு ஒரு அரேயில் இருக்க எலிமெண்ட்ஸ் வந்து நம்ம ஃபெட்ச் பண்ணி டிஸ்பிளே பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட். ஸோ இதில் வந்துட்டு நம்ம அரேயோட டைப்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ அதாவது வந்துட்டு அரேஸில் வந்து சிங்கிள் டைமென்ஷன் அரேஸ் இருக்குது, அசோசியேட்டிவ் அரேஸ் இருக்குது, தென் வந்து மல்டி டைமென்ஷனல் அரேஸ் இருக்குது. ஸோ இந்த மல்டி டைமென்ஷனல் அரேஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா ரோஸ் அண்ட் காலம்ஸ், அதாவது வந்துட்டு 2 அரேஸ் இருக்க மாதிரி இருக்கும், லைக் மேட்ரிக்ஸ் மாதிரி இருக்கும். இந்த அசோசியேட்டிவ் அரேஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஜஸ்ட் லைக் இப்போ நம்ம பார்த்தோம், அதாவது வந்து கீ பேர் வேல்யூஸ் அசைன் பண்ணுறதான் வந்து அசோசியேட்டிவ் அரேஸ். அதாவது வந்துட்டு ஒவ்வொரு கீஸுக்கும் ஒரு வேல்யூஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஏ அப்படின்னு ஒரு கீ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தா ஏ ஈக்குவல் டு ஆப்பிள், அதாவது வந்துட்டு ஏங்கிற கீழே ஆப்பிள் அப்படிங்கிற ஒரு வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கும். லைக் இதில் வந்து இண்டெக்ஸ்ட் அரேஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதாவது இண்டெக்ஸ்ட் அரேஸ் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. நார்மலாக நம்ம கிரியேட் பண்ணுற அரே வந்து ஆட்டோமேட்டிக்காக இண்டெக்ஸ்ட் ஆகிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம வந்து இந்த இடத்துல வந்து A1, 2 அப்படிங்கிற கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து எதுவுமே கிடையாது. பட் வந்து இது வந்து இண்டெக்ஸ்ட் அரேன்னு கூட நம்ம சொல்லலாம். எப்படி இண்டெக்ஸ்ட் அரேன்னு சொல்கிறோன்னு பார்த்தா இப்போ வந்து இந்த இடத்துல வந்து ராவா இந்த அரே வந்து நம்ம பிரிண்ட் பண்ண வைக்கிறோம். அதாவது வந்து பிரிண்ட் ஆர் அப்படிங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ணி இந்த அரேவை நம்ம பிரிண்ட் பண்ண வைக்கிறோம் அப்படின்னா வந்துட்டு ஸோ இப்போ வந்து இந்த இதோட வந்து இண்டெக்ஸ் எப்படி டிஸ்பிளே ஆகுது அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து சம் அன்டிஃபைன்டு வேரியபிள் எரர் வந்திருக்கு. ஸோ அதை கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா வந்துட்டு $A1 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணல. ஸோ அதனால தான் நமக்கு இந்த அன்டிஃபைன்ட் எரர் வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா 0 அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. ஸோ அந்த 0, 1 அப்படிங்கிறதா வந்து நம்மளோட இண்டெக்ஸ்.
ஸோ இண்டெக்ஸ்ட் அரேங்கிற கான்செப்ட் இதுதான். அதாவது வந்து 0 இருந்தால் எப்போவுமே இண்டெக்ஸ் ஆரம்பிக்கும். இது வந்து இம்ப்ளிசிட். அதாவது வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக இண்டெக்ஸை வந்து அலோகேட் பண்ணிக்கும். நம்ம ஒவ்வொரு தடவை டேட்டா இன்சர்ட் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக இண்டெக்ஸ் அலோகேட் பண்ணிக்கும். ஸோ இது வந்து நியூமரிக் இண்டெக்ஸ்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ வந்து நம்ம PHP அரேஸில் வந்து என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஜஸ்ட் எப்படி ஒரு இண்டெக்ஸ் அரே கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். அசோசியேட்டிவ் அரேங்கிறது நம்ம ப்ரீவியஸாக பார்த்த மாதிரி தான் பார்த்தோம். தென் வந்து மல்டி டைமென்ஷனல் அரே அப்படிங்கிறது வந்து நம்ம அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ் வந்து எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து எப்படி ஒரு அரேவை சார்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ பிஹெச்பியில் நமக்கு வந்து இன்பில்ட்டாக வந்து சார்ட் அப்படிங்கிற மெத்தட்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வேல்யூஸ் வந்து ரேண்டமாக ஒரு மல்டிபிள் வேல்யூஸ் நம்ம வந்து இதை இன்சர்ட் பண்ணுவோம். ஸோ 7, 3, 23. ஸோ வந்து ஒரு ரேண்டமாக வேல்யூஸ் நம்ம வந்து இதை இன்சர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து எப்படி நம்ம இந்த இன்சர்ட் பண்ண வேல்யூஸ் வந்து டிஸ்பிளே பண்ணுறது அப்படிங்கிற பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த எக்கோ ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். அது இந்த எக்கோ ஸ்டேட்மெண்ட் நமக்கு இப்போ தேவையில்லை. ஸோ அதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ வந்து எப்படி இதை டிஸ்பிளே பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து எக்கோ ஆஃப் $a1.sort அப்படிங்கிற மெத்தட் நம்ம கால் பண்ணலாம். ஸோ இதோட அவுட்புட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ நமக்கு வந்து சார்ட் ஆயிடுச்சு, பட் வந்து சம் எரர்ஸ் அக்கர் ஆகிடுது. ஸோ வந்து சார்ட் அக்செப்ட்ஸ் அட்லீஸ்ட் 1 parameter 0 is given. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம கரெக்டாக சார்ட்டிங் ஒர்க் ஆகலை. ஸோ இப்போ நம்ம எப்படி இந்த சார்ட்டை ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதனால் நமக்கு இந்த எரர் வந்து அப்படின்னு பார்த்தா ஜஸ்ட் எக்கோ ஸ்டேட்மெண்ட்டில் ஆஸ் யூஷுவலாக நம்ம வந்து அறையில் இருக்க எல்லா எலிமெண்ட்டையும் நம்ம டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா எக்கோ ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணவே முடியாது. ஸோ வந்து இதை நம்ம கட் பண்ணிக்கலாம், இது நமக்கு தேவையில்லை. ஸோ வந்து எப்படி இந்த இடத்துல சார்ட்டை பெர்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னா வந்து ஸோ இந்த இடத்துல தான் சார்ட் அப்படிங்கிற மெத்தடை நம்ம கால் பண்ணணும். ஸோ இதுக்குள்ளே தான் வந்து நம்ம பேராமீட்டராக நம்ம வந்து இந்த அரே வேரியபிளை நம்ம பாஸ் பண்ணணும். ஸோ வந்து 1, 2, 8, 7, 3, 23 அப்படிங்கிற எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இந்த லைன் இருக்கனால இது ஆட்டோமேட்டிக்காக சார்ட் ஆகிருக்கும். அதாவது வந்துட்டு 1, 2, 3, 7, 8, 23. ஸோ இதோட அவுட்புட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதை ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்காக அகைன் இந்த இடத்துல நம்ம ஒரு /t கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதோட அவுட்புட்ஸ் எப்படி வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணியாச்சு. ஸோ அகெயின் நமக்கு வந்து ஆஸ் யூஷுவலாக ஈஸியான அவுட்புட் கிடச்சிருக்கு. அதாவது வந்து 1, 2, 3, 7, 8, 23ன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து எப்படி இதை ரிவர்ஸ் சார்ட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிள். அதாவது வந்து ஆட் சார்ட் அப்படிங்கிற ஒரு முன்னாடி சார்ட்டுக்கு முன்னாடி ஒரு ஆர் அப்படிங்கிற ஒரு வேர்டை ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணியாச்சு. ஆஸ் யூஷுவலாக வந்து இது ரிவர்ஸ், அதாவது வந்து டிசெண்டிங் ஆர்டரில் நமக்கு வந்து சார்ட் ஆகிடுது. ஸோ வந்து நம்ம எப்படி வந்து அரேயில் ஒரு சார்ட்டிங் ஆப்ரேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ லைக் நீங்கள் வெப்பில் நிறைய ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா இதே மாதிரி நிறைய சார்ட்ஸ் இருக்குது. லைக் வந்து கீ சார்ட் பண்ணலாம், அதாவது வந்து கீ வேல்யூஸ் வந்து சார்ட் பண்ணுறது பண்ணலாம். ஸோ சார்ட் அப்படின்னா வந்து ஜஸ்ட் வேல்யூஸை மட்டும் சார்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் சார்ட்ஸ் நீங்கள் ரெஃபர் பண்ணினா கிடைக்கும். ஸோ இந்த சாப்டரில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு எப்படி வந்து PHPயில் ஒரு ஃபங்க்ஷன்ஸ் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். எப்படி அரேஸ் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். தென் வந்து எப்படி அரேஸில் டைப்ஸ் இருக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். அதை எப்படி வந்து நம்ம டிஸ்பிளே பண்ண வைக்கிறதுக்காக ஃபார் ஈச் அப்படிங்கிற லூப்ஸ் ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். தென் வந்துட்டு எப்படி வந்து மல்டி டைமென்ஷனல் அரேஸ் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம எப்படி வந்து ஒரு PHPயில் ஃபார்ம்ஸ் கிரியேட் பண்ணுறது, அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்.